சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க தங்கச்சிங்கெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சே. நம்ம ஏதாவது கடையில் வந்து பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புரோட்டா, பிரியாணி இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஷண்முகம், பரணி வந்து வாசல்லே நிற்கிறாங்க. ஏன்டா ஒரு தங்கச்சியும் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏன் எல்லாரும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறாங்க. நம்பிக்கையா இல்லாமலாம் இல்லை, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் மாற்ற முடியாதுல்ல, அண்ணன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்தனாலேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னமாம்மா நீங்களாவது சொல்ல வேண்டியதானே. ஆமாம், உன் புருஷன் நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் வந்து செஞ்சுருக்கானா, ஒன்று கோவப்படுவான், இன்னொன்று புரிஞ்சிக்காம வந்து பேசுவான். இதை விட்டு அவனுக்கு என்ன தெரியும். சண்முகம் முன்னாடி போல் இல்லை, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆனால் பரணி, நீ புத்திசாலிங்கிற விஷயம் எல்லாம் நான் இது நாள் வரைக்கும் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இன்னிலேருந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மாமா என்னாச்சு, உன் புருஷனை நீ நம்புறல்ல, அதனால தான் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் எல்லாரும் உன் மேலே செம்மையாக வந்து கோவத்தில் இருக்காங்கடா. இந்த நேரம்னு பார்த்து பிரியாணி, புரோட்டான்னு எல்லாம் வந்து விதவிதமாக வாங்கிட்டு வந்திருக்க, செம்மையாக வந்து கோவப்படுறாங்க. அவ்வளோதானே, அவங்க புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. இவ்வளோ நேரம் நான் புரிஞ்சுக்காம பேசலையா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பரவாயில்ல பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அண்ணன் கம கமன்னு வாசனை வருது, பாய் கடையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல அங்கே கடையில் போய் உங்களுக்காக வாங்கி, அதனால தான் காசெல்லாம் கூட பார்க்காம ஏகப்பட்ட சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கட்டப்பையில் இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வைகுண்டம் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. ஏண்டா பொறுப்பா ஏதாவது செய்வேன்னு பார்த்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறியே, ஏன்பா இது என்னோட கடமை இல்லையா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்து சாப்பிடாம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? சாப்பிட்ணும் தானே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் இங்கே தப்புன்னு சொல்லலை. ஆனால் வீடே இப்போ சங்கடத்தில் இருக்குது. மாப்பிள்ளை வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வெளியில் கொண்டு வர போகிறோன்னு தெரியல. ஆரம்பத்தில் ரத்னாக்காக எதுவும் பேசாமல் நீயும் அறிவழகன் மேலே கோவமாக இருந்த. இப்போ வர வர நீ எதெல்லாம் விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். நீ யாருடா முதல்ல? எல்லாரும் சோகமாக இருக்காங்க. நீ வாங்கிட்டு வந்த சாப்பாடை இங்கே யார் சாப்பிட போகிறா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் சாப்பிட தான் போகிறாங்க. உனக்கு உன் பிள்ளைங்க சாப்பிட்டா சந்தோஷம் தானே? சாப்பிட்டா சந்தோஷம் தான்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவளை தான் சொல்ல முடியும்னு வைகுண்டமும் வந்து தூணில் வந்து சாஞ்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் பொறுப்பாக வந்து ஏதாவது செய்வான்னு பார்த்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லும்போது பொட்டலத்தை வந்து பிரிக்கிறாங்க. பிரித்தோன்னே செல்லகனி வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னென்ன கம கமன்னு வாசனை வருது, எல்லாரும் வந்து விதவிதமாக சாப்பிட்ணும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்குது. ரத்தனா வாங்க, வீரலட்சுமி வாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அண்ணன் யாருமே வரமாட்டேங்கிறாங்கண்ணே, எனக்கு வேற பசிக்குது, இவங்க வேற அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, அக்காலாம் சோகமாக இருக்கிறப்ப நான் எப்படின்னா வந்து சாப்பிட முடியும்? இந்த அண்ணன் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட வந்தால் போதும். இல்லை இந்த அண்ணனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவன் நமக்காக எதையுமே செய்ய மாட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் நான் நம்பியெல்லாம் நம்ம இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேணாம். அண்ணே எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குண்ணே, நீ யாருண்ணே, சின்ன வயசுலேருந்து எங்களுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னோன்னே அப்படி சொல்கிறீன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து செல்லக்கண்ணிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. அந்த இடத்துல அண்ணே எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு வீரலட்சுமியும் வந்து வந்துடுறாங்க. வீரலட்சுமிக்கும் வந்து ஊட்டி விட்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த அண்ணன் மேலே அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் என் தங்கச்சிங்களை மட்டும்தான் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ரத்னாவும் ஏஞ்சி வந்து உட்காடுறாங்க. அப்படி வந்து பக்கத்தில் வந்து ஊட்டி விட்றாங்க நம்ம சண்முகம். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குண்ணே, என்ன பண்ணுறது, ஆனால் இந்த கோவமும் பிடிவாதம் தான் எனக்கு சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது. நீ பார்த்துப்பேன்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இப்போதைக்கு எல்லாரும் திருப்தியாக வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அப்பா நீயும் சாப்பிட்ணும், அதான் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டாதான்ப்பா திருப்தியாக இருக்குது. வைகுண்டம் வந்து சொல்கிறப்ப நீ தானே எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்ட, பார்த்தியா சாப்பிட்டா தான் மனசும் உடம்பும் தெம்பாக இருக்கும். எல்லாரும் போய் தூங்குங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம சண்முகம் பரணி வந்து சொல்கிறாங்க, அப்பாடா வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாச்சு, அடுத்தது என்னடா பண்ணலான் இருக்க? அடுத்தது ஏகப்பட்ட யோசனையெல்லாம் வந்து இருக்குது. நம்மக்கிட்டேயே வந்து விளையாட்டு காட்டியிருக்காங்களே, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ரகசியமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை எப்பட்றா யோசிச்ச அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்
அவங்கள அவங்க போக்கிலேயே தான் போய் வெல்ல முடியும். இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கும் வீரலட்சுமி கிட்ட நான் கொஞ்சம் ஏதாவது சொல்லட்டா? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். அவ தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டும். அப்பதான் அவ வாழ்க்கைக்கு என்னென்னலாம் வந்து நல்லது நடந்திருக்குன்னு அவ வந்து புரிஞ்சுப்பா. இப்போதைக்கு நம்ம அறிவழகன மட்டும் நல்லபடியா வந்து பார்த்துக்கிட்டாலே போதும். சிவபாலனும் அவனோட மனைவியும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இங்கே ஒரு விஷயமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, இப்போதைக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் உன்னோட இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி பரணி வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீட்டை கதவை சாத்திக்க சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சண்முகம், நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெங்கடேஷை வந்து பார்க்குறாங்க. வெங்கடேஷை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப குருவரன் வந்து கரெக்டாக கதவை வந்து தட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது. ஜன்னல் வழியாக பாரு, யார் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக குருவரன் வந்து வந்திருக்காங்கங்கிறது தெளிவாக வந்து தெரியுது. அந்த இடத்துல கதவை வந்து திறக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு நபர் உங்ககிட்ட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, உங்கள் ஃப்ரெண்டு தான் கடையில் போய் வாங்கியிருக்காப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி பண்ண தானே இருக்க முடியும். ஏங்க, நான் என்னங்க வேலை பார்க்குறேன், அப்படி இருக்கும்போது கடையில் தாங்க வாங்க முடியும். சும்மா ஏதோ தானோன்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு நம்ம சண்முகமும் அந்த இடத்துல எல்லாரும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. குருவரனை நீங்கள் தடுக்கிறத பார்த்தாலே தெரியுது. இங்கே வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெளிவாயிடும். எப்படி இருந்தாலும் வந்து அவர் இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்கறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க. ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு நபர் இருக்காங்கங்கிறது தெள்ள தெளிவாக வந்து தெரியுது குருவரனுக்கு. என்ன சார், இங்கே வந்தீங்க, கரெக்டாக வந்து நாங்கள் சொன்னது எதுவுமே வந்து நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக வெங்கடேஷை வந்து தேடுறீங்க, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து செமையா வந்து கேள்வி கேட்குறாரு. அவங்கள மாட்டிக்க வைக்கிற மாதிரி. இல்லை சண்முகம், எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதனால தான். சந்தேகம் வந்துச்சா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களால் தான் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காக தானே தேடுற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. சார், எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நிறையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குன்னு குருவரன் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறாங்க. என்ன சார், நான் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ எதுக்காக நீங்கள் அவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குருவரன்ட்ட வந்து சிக்க வைக்கிற மாதிரியே சண்முகம் வந்து புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறாங்க. என் புருஷன் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களே, இனிமேட்டு பாருங்க, உங்களை எல்லாரையும் பந்தாட போறாரு. அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சண்முகம்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தியா, நீ ஏதோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து இருக்கனால தான் ஈஸியாக சமாளிச்சிட்டாங்க. அவங்க போக்கிலேயே நம்மளும் போக வேண்டியதா. இந்த சண்முகம் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த இடத்துக்கே வந்துட்டாங்கல்ல, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பரணியோட ஹஸ்பண்ட் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.